பாய் வீட்டு கல்யாணங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கேரட் ஃபிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெஜ் மீல்ஸ்க்கு பாயசம் எப்படி ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி நான்வெஜ் மீல்ஸ்க்கு இந்த ஃபிர்னி தான். அதுவும் பிரியாணிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கு 1/4 கப் பாஸ்மதி அரிசி, 1/4 கப் ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் சேர்த்து அது கூட திராட்சை முந்திரியை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு கேரட்டை நல்லா துருவி அதையும் அது கூட சேர்த்து நெய்லேயே வறுத்துக்கோங்க. கேரட் நல்லா வறுப்பட்டதும் அது கூட 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஊற வச்ச பச்சரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா ஈவனாக கிளறி விடுங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கேரட் ஃபிர்னி ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.